காலை ஆராதனையை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு அது ஒரு தடையா இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். மிக விசேஷமாக இந்த ஓய்வு நாளிலே உங்களையும் என்னையும் ஒரு குடும்பமாக தேவனானவர் பிரியாக கூடி வந்திருக்கிறார். பரிசுத்தமாக இந்த ஆராதனை பங்கு கொள்ளும்படியாக உங்கள் தானே நீங்கள் சுயித்தறிந்து பாவ அறிக்கை செய்து பரிபூர்ணமாக அவரை தொழுது கொள்ளும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளே நிச்சயித்துக் கொள்வோம். வேதத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 29ஆம் சங்கீதம் வசனம் 1 - 2 வரை. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். பரிபூர்ண நிறைந்த தேவனாக இருக்கிறார். மகா வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவனே சபையா யாவரும் எழுந்து நின்று மகிமை மாட்சிமை நிறைந்தவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். கைகளை தட்டி இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்த வல்லமை உள்ள பரம்பிதாவை தலை குனிந்து பணிந்து உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே ஒரே தேவனா இருப்பதற்காக இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை விசேஷமாக ஆசீர்வதித்து நல்ல ஒரு பருவநிலையை கொடுத்த ஆண்டவரே, எங்களை எப்படியாக உங்களுடைய ஆலயத்திலே கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது உங்களுடைய இரக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. இது நல்லவரப்பா, மகா பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 நாள் நாங்கள் வேலை செய்யும்படியாக 7வது நாளை ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாளில் நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே உண்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா, வானத்துக்கு மேலாக உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் மகிமையின் தேவன் ஆண்டவரே, பரிசுத்தத்தின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், வல்லமையின் தேவன் ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் உங்களுக்கு போதாதாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் அவ்வளோ பெரிய தேவனா இருப்பதுக்காக நன்றி அப்பா. வானத்துக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்பா உமேகாவும் இருந்த இன்று வரை உங்களுடைய கரம் எங்க மேல் இருந்ததுக்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நீர் கொடுத்ததாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் மாத்திரமே பெரிய தேவன் ஆண்டவரே, வல்லமை நிறைந்தவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை தரமட்டம் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் அதிகமாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசனம் இந்த ஆலயத்தில் நிரம்பி வரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய நாள் ஆண்டவரே. இந்த 1.5 மணி நேரம் உம்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை மாத்திரமே நாங்கள் நினைக்க ஆண்டவரே. இந்த நேரத்தை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுடைய சிந்தைகளை ஒரு நிலைப்படுத்த வேண்டுமா கூட சொல்லுகிறோம். அலைப்பாயாத படிக்க ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் மாத்திரமே நாங்கள் இருக்க முடியாத நாங்கள் கெஞ்சுகிறோம். நீ நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியத்துக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்கின்ற ஒவ்வொரு ஊழியமும் ஆசீர்வதிக்கப்பட இருப்பது விஷயம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவர் பாடல் மூலியமாக, வேத வசன மூலியமாக நாங்கள் தொழுது கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த வேலையில சபையின் போதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனோடு தங்கியிருந்ததுக்காக நன்றி. இந்த வேலையில் ஆண்டவரே, அந்த மகன் ஏந்தி வந்திருக்கிற உங்களுடைய பரிசுத்த வார்த்தைக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அவர் மறைந்த இன்னைக்கு நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீ மாத்திரமே இருக்க விடமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் மூலியமாக மாற வேண்டிய இடத்துல நாங்கள் மாற முடியாது ஆண்டவரே. எங்களே நாங்கள் சோதித்து அறிவுமையாக உதவியும் ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆசீர்வதிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னிக்க விடுமாக கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக நாங்கள் பங்கிட ஆண்டவரே. நீ உதவி நீரை பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஸ்ரீ ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே. அமரன். அடுத்த பாடலாக எல்ஷடா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சபையா யாவரும் எழுந்து நின்று இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 16ஆம் அதிகாரம் வசனம் 3 22 வரை. யோபு 16ஆம் அதிகாரம் 1 துவங்கி 22 முடிய மாறி மாறி வாசிப்போம். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு நிழல் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். இப்போதும் அவர் என்னை இருளை இழைத்து போக செய்தார், என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். வசனம் 9. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணியினால் என்னை பார்க்கிறான். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். அவருடைய வில்லால் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார், என் பிச்சையை தரையில் ஊற்றிவிட்டார். நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்திக் கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். என் கைகளிலே கொடுமை இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. வசனம் 19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். சேர்ந்து அமருங்கள். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரும் உலுத்திராம் பைபிள் பிரஸ்பிட்டரின் தமிழ் ஆராதனைக்கு அன்போடு நான் அழைக்கிறேன். இன்று விசேஷமாக கோலம்பூர்லேருந்து பிரதர் மகேந்திரன் மகள் மருமகன் வந்திருக்கிறாங்க. என்னுடைய சிறப்பு வரவேற்பு அவங்களுக்கு. தேவன் நல்லவாறாக இருக்கிறார். உங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதத்துடன் பரிபூர்ணத்திலையும் வச்சிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். காணிக்கை தசம பாகத்தை எடுக்கும் முன்பாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது காணிக்கை தசம பாகத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் வழங்குவோம். சோஸ்திர பாடல் நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்களுடைய ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக எங்களை கண்மணி போல காத்து எதிர்காலம் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தை கொடுத்து எங்களுடைய வேலையை நீ ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, எங்களுடைய இரக்கம் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது முன்னிட்டு உங்களுக்காக சிறு காணிக்கை தசமபாகம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த காணிக்கை தசமபாகம் எடுத்து பயன்படுத்துகிற தலைவர்கள் மேல் உங்களுடைய கிருபம் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை இல்லாமல் இயேசு நாம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். சபையார் யாவரும் எழுந்து நின்று எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு போதக ஜபத்தை நம்ம சபையின் போதகர் எழுப்பார். Say
இப்பொழுது போதக ஜெபத்தை ஏறெடுக்க சபை போதகரை நாளைக்கு யாவரும் கண்களை முடிக்கிறோம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், தயையுள்ளவர். ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உடையவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறேன். சகலத்தையும் படைத்து பராமரிக்கிற எங்கள் பராபரனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அளித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு அளித்த இலவசமான ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படவும், எங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கவும் எங்களுக்காக வந்த கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திவ்ய பாதையில, நீதியின் பாதையில எங்களை நடத்துகிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்து தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுடைய கூக்குரலுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இது வந்த வேலையில் எங்களுடைய மன்றாட்டை ஆண்டவரே உம்முடைய செவியில் ஏற்றுவதாக. கர்த்தாவே, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே சகோதரர் டேனிக்காக ஜெபிக்கிறோம். டயாலிசிஸ் செய்கிற மகனை கர்த்தர் கிருபையாய் வழிநடத்த, மகனுக்கு சரீரத்தில் வேண்டிய பலத்தை கர்த்தர் போதுமாய் அருள நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, சகோதரி ராமாயிக்கு ஆண்டவர் கொடுத்த பரிபூரண சுகத்துக்காக நன்றி. இப்படியாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மங்களுக்கு கர்த்தர் பூரண விடுதலை தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் ஆண்டவரே மன்றாடுகிறோம். மகளுக்கு இறங்குங்க. மகளுடைய பலவீனத்தில், குறிப்பாக அந்த காலில் ஏற்பட்டிருக்கிற அந்த புண்ணாண்டவரே குணமடைய உம்மால் ஒருவரே ஆகும். பரம வைத்தியரே, நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மற்றும் பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களை முற்றிலுமாய் தாங்கி வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கின்ற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து தனிமையிலும் தேவன் அவர்களுக்கு துணை நிற்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பலவீனங்களையும் கர்த்தர் மன்னித்து, ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு அவர்கள் ஓடி முடிக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் கொடுத்த வேலைகளை அவர்கள் உத்தம இருதயத்தோடு செய்ய, ஆண்டவரே முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்கவும், ஆண்டவரே அவர்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் அதிகரிக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக அந்த சம்பாத்தியத்திலே ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா திராணி அவர்களுக்கு உண்டாக கர்த்தர் தாமே அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி அவர்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்திலிருந்து வியாழக்கிழமை வரை நடக்கவிருக்கிற எங்களுடைய குடும்ப முகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப முகாமை கர்த்தர் இம்மட்டும் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து வந்த தயவுக்காக நன்றி. ஏற்பாட்டு குழுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்தருள, பொறுமையும் நிதானத்தையும் தந்தருள நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த 4 நாட்களில் ஆண்டவரே சபையாரை அவர்கள் கவனித்துக் கொள்வதற்கான எல்லா பொறுமையையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களுடைய தெய்வ செய்தியாளர் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரையும் நீர் பத்திரமாக மலேசியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, ஜேபிக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிற அவரை நீர் பத்திரமாய் அழைத்து வர நாங்கள் கெஞ்சுகிறோம். நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரே 4 நாட்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பரலோகத்தின் மன்னாவை ஆண்டவரே அவர்களுக்கு தந்தருள, ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட, சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, முகாமில் கலந்து கொள்கிற சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆயத்தமாக்க, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க, அவர்களுடைய வழி பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, அடுத்த 2வது வாரத்தில் குழாய் திருச்சபையினுடைய 40ஆம் ஆண்டு நிறைவு ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கூட்டு ஆராதனையை கர்த்தர் தயவாய் வழிநடத்த, எல்லா தேவைகளையும் சந்திக்க, ஆண்டவரே, எங்களுடைய பைபிள் பிரெஸ்பிட்டரியன் ஊழியத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற அந்த நாளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிறுமி கௌரிலா வர்ஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரன் எரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதல் அவர்களுக்கு பூரணமாய் விளங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் உடைய வார்த்தை கொண்டு கர்த்தரைகளோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தாழ்மையோடு கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எந்த இடத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ அங்கே மனம் திரும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை சீர்தூக்கி பார்க்க வைக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே இந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு மனம் திரும்பியவர்களாய் நாங்கள் வீடு திரும்ப கர்த்தர் உதவித்தார். ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் ரூபன் அவருடைய மனைவி மீராவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தம்பதிகளை தொடர்ந்து கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் வளர இந்த தம்பதிகளை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்கும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். ரெண்டு கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 8 verse 1 to 5. Now I want you to know, dear brothers and sisters, what God in His kindness has done through the churches in Macedonia. They are being tested by many troubles, and they are very poor, but they are also filled with abundant joy, which has overflowed in rich generosity. For I can testify that they gave not only what they could afford, but far more. And they did of their own free will. They begged us again and again for the privilege of sharing in the gift, for more than we had hoped. For their first action was to give themselves to the Lord, and to us, just as God wanted them to do. Amen. நீங்கள் முன்னே சீட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, எங்கடா இன்னைக்கு கேஸ் ஸ்பீக்கர் ஆளை காணுமே அப்படின்னு. சரிங்க, ஸோ நான் தான் அந்த கேஸ் ஸ்பீக்கரை. சரி, என்ன ஆச்சுனாக்கா, டேட்டை நான் ராங்காக பார்த்துட்டேன். சரி, அவர் 31 காலையில் தான் இறங்குறாரு கேஎல்ல, இந்தியாவிலேருந்து கேஎல்ல. ஸோ நான் 31ஆம் தேதி சனிக்கிழமைன்னு நினச்சிக்கிட்டு கடந்த வியாழக்கிழமையே நான் கேஎலுக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் சரி ஒரு 2 நாள் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சனிக்கிழமை காலையிலேயே அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன்.
அப்புறம் என்னன்னு தெரியல, அந்த வெள்ளிக்கிழமை காலையில் சரி எதுக்கும் டிக்கெட்டை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை பார்க்கும்போது தான் 31ஆம் தேதி விடிய காலையில் 4:45 வந்து இறங்குறாரு. அப்போ யோசிச்சேன், 31 சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உடனடியாக நாங்களும் கிளம்பி வந்துட்டு அப்புறம் வேறு ஏற்பாடு செஞ்சேன். ஸோ அவர் பஸ்ஸு ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நினைக்கிற ஒரு 11:15 வந்துடுவார். ஸோ ஆராதனை முடித்த கையோடு நான் கிளம்பி போகிறேன். அடுத்த வாரம் அடுத்த சண்டே வந்து அவர் பேசுவார், பிரதர் சுசி பிரபா பிரதர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிங்க. 4 நாள் முகாமில் அவர் தெய்வ செய்தியை கொடுக்குறாரு. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை இங்கே தெய்வ செய்தியை கொடுப்பாரு. அப்புறம் ஒரு வாரம் இங்கே மலேசியாவில் இருப்பார். செவ்வாய்க்கிழமை கூலாயில் பைபிள் ஸ்டடி நடத்துவார். புதன்கிழமை குமாஸை நடத்துவார். நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் குமாஸ்க்கு. அப்புறம் வியாழக்கிழமை இங்கே பைபிள் ஸ்டடி வந்து நடக்கும், ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி. சபையாக நீங்கள் எல்லாரும் வரணும். ஸோ வாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை நுசா இண்டாவில் பைபிள் ஸ்டடி நடக்கும். அதன் பிறகு சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூலாய் அனிவர்சரி கம்பைன் சர்வீஸ். ஸோ அதில் அவர் கலந்து கொண்டு திங்கக்கிழமை மறுபடியும் கேளுக்கு புறப்பட்டு போயிடுவாருங்க. ஸோ அவருக்காக ப்ரே பண்ணி சரி இன்றைக்கு நாம் தெய்வ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஏன் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச வைக்கிறாருன்னு தெரியல. அப்படின்னா இன்னைக்கு என்னமோ ஒரு ஸ்பெஷல் செய்தி இருக்கு உங்களுக்கு. இந்த செய்தி வந்து நான் பேசி கடைசியாக நான் வந்து பேசினது, அதாவது இந்த தலைப்பில் நான் வந்து பேசினது 2018 நான் வந்து பேசினேன். ஸோ அப்போனா இப்போது 2018 8 இயர்ஸ் 8 வருஷம் கழிச்சு தான் இந்த டாபிக் வந்து பேசப்படுகிறது. ஸோ மற்றவங்க பேசினாங்களா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து இது அதிகமாக வலியுறுத்துவது இல்லை. ஆனாலும் திருச்சபையார் இந்த காரியத்தை பொறுப்புணர்வோடு செய்கிறதுனால கர்த்தருக்கு நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் மீண்டுமாய் உங்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு இந்த செய்தியானது ஏற்றதாக இருக்கும் என்பதை விசுவாசித்து இன்றைக்கு உங்களோடு கூட இந்த செய்தியை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் அந்த செய்தியின் தலைப்பு, The Heart of Giving. கொடுக்கும் உள்ளம், கொடுக்கும் இருதயம், கொடுக்கும் மனசு, கொடுக்கும் வேற என்ன இருக்கு, இதயம், இருதயம், சரிங்களா? ஏதாவது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், சரியா? நான் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். இருதயம், இது மனசு எல்லாம் ஒன்றும் சரியாக வரல, உள்ளம் மட்டும்தான் சரியாக வருது, சரிங்களா? கொடுக்கும் உள்ளம். ஓகே, இந்த ரால்ஃப் எஸ் புஷ்மன் என்பவர், இவர் 1900 அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மெத்தடிஸ்ட் பிஷப். அருமையான ஒரு பிஷப், மெத்தடிஸ்ட் சர்ச் பிஷப். இவர் இந்த கொடுக்கிறத பற்றி அவர் வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வேதாகமத்தின்படி வெறும் கையுடன் செய்யப்படும் ஆராதனை என்பது ஆராதனை அல்ல. தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது ஆராதனையின் உயர்ந்த மற்றும் விலை மதிப்பற்ற ஒரு பகுதியாக வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ரொம்ப அழகாக அது வந்து சொல்றாரு. அப்போ என்னன்னா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆராதனை. சற்றமுன் சகோதரர் டேனி வந்து டிகன் டேனியை ப்ரே பண்ணாரு. ஆண்டவரே, இந்த 1.5 மணி நேரம் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்து அப்படின்னு சொன்னாரு. அஃப்கோர்ஸ் அது சரிதான். இங்கே வந்து நம்ம திஸ் இஸ் கோஆப்ரேட் வர்ஷிப், ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஆராதனை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே ஆராதனை தான். நம்ம தனிமையாக இருக்கும்போது, குடும்பத்தாரோடு இருக்கும்போது, அல்லது ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக நாம் வரும் பொழுது நாம் ஆராதிக்கின்றவர்களாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை தான். அப்போ அந்த ஆராதனையில் இந்த கொடுத்தல், இந்த கீவிங்க, அதில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறது. அது தனித்து நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தல் என்பது ஒரு பகுதியாக
அதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கொடுத்தல் என்றால் என்ன? அது பல ரீதியாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம காணிக்கை வந்து கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், ஊழியருக்கு நம்ம வந்து கொடுக்கிறோம், ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், திருச்சபையின் தேவைகளுக்கு நம்ம வந்து கொடுக்கிறோம். இப்படி பலவிதமான கொடுத்தல் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். பலவிதமான கொடுத்தல் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் பல ரீதியில நீங்க வந்து கொடுக்கலாம். நம்ம திருச்சபையில பல விதமான தேவைகள் இருக்கும்போது அந்த தேவைகளை நீங்க உடனடியாக சந்திக்கிறத நான் வந்து எனக்கு வந்து தெரியும். அதை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து கொடுத்துட்டு வரீங்க, சரிங்களா? ஸோ அந்த கொடுத்தல் என்பது ஆராதனையில ஒரு பகுதியாக இருக்கிறபடினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கொடுக்கிறத பத்தி ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் நமக்கு வந்து தெரியும், இந்த பலிகள் செலுத்துவதில் இசைத்து இந்த கொடுக்கிறத பத்தி பழைய ஏற்பாட்டில் வந்து பேசப்படுகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொடுக்கிறத பத்தி, அதாவது இந்த தர்ம ஊழியம் என்று அவர் வந்து சொல்லுவார், கிவிங் ஆல்ம்ஸ், தர்ம ஊழியத்தை குறித்து அவர் ரொம்ப அதிகமாக பவுல் வந்து பேசுகிறத நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பா இங்கே இந்த மக்கதோனியா சபையை உதாரணமாக காட்டி இன்றைக்கு தேவன் எப்படியாக இந்த கொடுத்ததிலே பிரியப்படுகிறார், மகிமைப்படுகிறார் என்பதை நமக்கு வந்து காட்டுகிறார். 4 காரியம். அதாவது தேவன் எப்படியாக பிரியப்படுகிறார், மகிமைப்படுகின்றார். God is pleased and glorified when we give with generous heart. நாம் தாராள உள்ளத்தோடு கொடுக்கும் போது தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார், மகிமைப்படுகிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். இந்த மக்கதோனியா சபையை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். உதாரத்துவமாய் என்றால் தாராள மனசோடு கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இது பின்னணியை கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, இவர்கள் அப்போஸ்தலர் 17 நீங்க போய் வாசிங்க வீட்டுல. ஸோ அங்க வந்து இந்த மக்கதோனியா சபையினுடைய பின்னணியை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்க வந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு என்ன ஒரு காரியம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் அது வந்து ஒரு புறஜாதியாருடைய பட்டணம். அப்போ என்ன நடந்ததுன்னா, கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப உபத்திரவப்பட்டார்கள். இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த டீப் பாவர்ட்டி அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது இவர்கள் வசதியாக இருந்தாங்க என்பது நமக்கு வந்து தெரியாது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்ட பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இவங்களுடைய உடைமைகள், பிலாங்கிங்ஸ், உடைமைகள் எல்லாம் வந்து பறிக்கப்பட்டது, கான்ஃபிஸ்கேட்டட் பண்ணாங்க. ஸோ என்ன, நீங்கள் வந்து இயேசுவை வந்து ஏற்றுக்கிட்டீங்க, இனி உங்களுடைய வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் என்ன செய்யணும், அவங்களுடைய உடைமைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஹை இன்கம் டேக்ஸ், ரொம்ப ஹையான டேக்ஸ் வந்து அடிப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப புறஜாதியார், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடிய வறுமையில அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ அந்த கொடிய தரித்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த அத்தியாவசிய தேவைகள், the basic needs, அது கூட சந்திக்கப்படாத ஒரு நிலை அவர்களுக்கு வந்து ஏற்பட்டது. ஒவ்வொரு நாட்களையும் நடத்துவதற்கு அவர்களுக்கு வந்து மிக கடினமாக இருந்தது. each day become very hard to survive. ஒவ்வொரு நாட்களும் வந்து வாழ்வதற்கான அந்த
சூழ்நிலைகள் வந்து மிகவும் நெருக்கடியாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து பார்க்கணும்னா, அந்த ஜெனரல் சிச்சுவேஷனை நம்ம வந்து பார்க்கணும், பொதுவான நிலையை நம்ம வந்து பார்க்கணும். பொதுவான நிலை என்ன? கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுகையில் மிகுந்த உபத்திரவம் அவங்க வந்து கடந்து போனாங்க. அதுதான் அந்த ஜெனரல் சிச்சுவேஷன். இப்ப அடுத்தது நம்ம வந்து பார்க்கிறோம், கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே. ரெண்டு சூழ்நிலை இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏற்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஒன்று, கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், இரண்டாவது பரிபூரண சந்தோஷம். சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் சேர்த்து வரும் பொழுது என்ன ஆகுது? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குது. பரிபூரண சந்தோஷமும் இந்த கொடிய தரித்திரமும் சேர்ந்து வரும் பொழுது தாராள மனசு அங்கே உருவாகிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா, கொடிய தரித்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையானது அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான சக்தி இல்லை, வளங்கள் இல்லை. there's no more resources. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இனிமேல ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கையை எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிற ஒரு சூழ்நிலை. ரிலையன்ஸ் ஆன் காட் அலோன் அல்லது டிபெண்ட் ஆன் காட் அலோன். கடவுளை மட்டும் சார்ந்திருந்து, அதுதான் அந்த பாவர்ட்டி, அந்த கொடிய தரித்திரம். எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி கடவுள் எங்களுக்கு உதவி செய்தாலே ஒழிய எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்படி அதுதான் அந்த கொடிய தரித்திரம் என்று நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம், பரிபூரண சந்தோஷம். இந்த பரிபூரண சந்தோஷம் எப்படிங்க வறுமையில கொடிய தரித்திரத்துல பரிபூரண சந்தோஷம் வரும்? இந்த பரிபூரண சந்தோஷம் வந்து இவர்கள் தேவனுடைய கிருபையை நினைத்து பார்க்கிறார். அதாவது பாவிகளாக இருந்த எங்களை, பாவ சேற்றில் இருந்த எங்களை தேவன் எங்கள் மேல் தமது கிருபையை பொழிந்து இந்த விலையேற பெற்ற இரட்சண்யத்தை நமக்கு தந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்த அந்த கிருபையை அவர்கள் நினைத்து பார்க்கிறார். அப்போ தேவன் கொடுத்த கிருபை, பரிபூரண சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்ததாக தேவன் அந்த கொடிய தரித்திரத்தில அந்த கிருபையை, அவர்கள் பெற்ற கிருபையை இனி நாங்கள் கொடுப்பதற்கு, அந்த கிருபையை கொடுப்பதற்கு, அதுதான் அந்த தாராள மனசு என்று நாம் வந்து பார்க்கிறோம். கிருபையை பெற்றார்கள், வறுமையில கிருபையோடு கொடுப்பதுதான் தாராள மனசு என்று நாம் வந்து சொல்றோம். பிரியமானவர்களே, பவுல் பாருங்க எப்படி அவர் சிந்திக்கிறார் பார்த்தீங்களா? தாராள மனசு என்பது இயற்கையாக வருவது கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து நினைக்கிறோம், என்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கொடுக்கிறது வந்து தாராள மனசு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் அப்படி இல்லைங்க. தாராள மனசு எது தெரியுங்களா? நம்ம கிட்ட இல்லாத போது, நம்ம கிட்ட குறைவு பட்டு இருக்கும் போது, அந்த தேவனுடைய கிருபையை நான் நினைத்து அந்த கிருபையோடு கூட நாம் வந்து கொடுப்பதுதான் தாராள மனசு என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த தாராள மனசு நான் சொன்னது போல அது இயற்கையாக வருவது கிடையாது. அது எப்போ வரும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்,
எபேசியர் 2:10 வாசிங்க. Ephesians 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறேன். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். அப்ப என்ன பார்க்குன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த நற்கிரியைகளை நாம் வந்து நடப்பிக்கிறோம். அந்த நற்கிரிகளை அதுல இந்த கொடுத்தல் ஒரு பகுதியாக, கொடுத்தல் என்பது ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. அந்த நற்கிரியையை செய்வதற்கு தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நான், நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ம எப்படி இருக்கணும்? தாராள மனசுள்ளவனாக இருக்கணும். தாராள மனசோடு கொடுக்கிறவனாக நாம் வந்து காணப்பட வேண்டும். இயேசு ஒரு சம்பவத்தை நமக்கு வந்து நினைவு கூட்டுகிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ஏழை விதவை, அவள்கிட்ட இருந்த 2 காசை, சரிங்களா, அவ எத்தனை காசு போடுறாள்? அந்த பெட்டியில 2ஐயும் அவள் வந்து போடுகிறார். சரியா? அப்ப அந்த 2ஐயும் அவள் வந்து போடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, அந்த காட்சியை பார்த்து அங்கே சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து வந்து சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவங்கள்ட்ட இருக்கிறதுல அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு இயேசு வந்து சொல்றாரு. இவளோ யார்? இந்த ஏழை விதவை தன் வறுமையிலிருந்து, சரிங்களா, அவள்கிட்ட வந்து இல்ல, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த 2 காசு தான் இருந்துச்சு. தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாய் இருந்ததெல்லாம், தன் ஜீவனுக்கு கவனிங்க, சர்வைவ் பண்றதுக்கு அவள்கிட்ட இருந்தது அதுதான். தனக்கு இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருந்ததில கொடுப்பது தாராள மனசு அல்ல, இல்லாதத எடுத்து கொடுப்பதுதான் தாராள மனசு. அப்ப விசுவாசிகளாகிய நாம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பார்க்கிறார். The only begotten son, ஒரே பேரான குமாரனை அவர் ஜீவ பலியாக கொடுத்தார் என்று பார்க்கிறார். தேவனுடைய அந்த ஜெனரஸ் ஹார்ட் பாருங்க. சரியா? அவருக்கு நிறைய குமாரன் வந்திருந்தா ஏதோ ஒரு குமாரனை சூஸ் பண்ணி அவர் கொடுக்கல. ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய கொடுத்தல் நாம் எப்படி கொடுக்கணும்? முதலாவதாக, அதாவது தேவன் பிரியப்படணும், மகிமைப்படணும் அப்படின்னாக்கா முதலாவது தாராள இருதயத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், give with voluntary heart, தன்னார்வ உள்ளத்தோடு கொடுக்கும் போது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இரண்டாவது 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு பார்க்கிறோம். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு எப்படின்னா, இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட வந்து 20 வெள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணமா சொல்றேன் நான். இப்போ 20 வெள்ளி இருக்குது. அப்போ தங்கள் திராணிக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா 10 வெள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா 10 வெள்ளி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, சரிங்களா? ஏன்னா அந்த 10 வெள்ளி வந்து அவங்களுக்கு அவசியமா இருக்குது. அந்த 10 வெள்ளி இருந்தா தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். அப்போ திராணிக்கு அப்படின்னு சொல்லும் போது 10 வெள்ளி கொடுக்குறாங்க. அப்போ திராணிக்கு மிஞ்சியும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? 10 வெள்ளி
10 வெள்ளி கொடுக்குறாங்க. ஆனா மீதி 10 வெள்ளி இருக்கு பாத்தீங்களா, திராணிக்கு மிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து இன்னொரு 5 வெள்ளியை எடுத்து எவ்வளவு போடுறாங்க? இப்போ 5 வெள்ளியா போடுறாங்க. சரிங்களா? திராணிக்கு மிஞ்சி அப்படின்னு மட்டும். அப்பனா தங்களுக்கு உண்டானதையும் எடுத்து கொடுப்பதுதான் அந்த திராணிக்கு மிஞ்சினது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆங்கிலத்தில் இந்த பியாண்ட் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும்போது கிரேக்க மொழியில் இந்த பரா என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையானது எப்படின்னா தேவனுடைய வளன்கள், காட்ஸ் ரிசோர்சஸ், டிவைன் ரிசோர்சஸ், தேவனுடைய வளன்கள் எங்களுக்கு இருக்குது. அதாவது இப்ப இந்த 20 வெள்ளியும் தேவனுடைய வளன்கள், தி காட்ஸ் ரிசோர்சஸ். அந்த தேவனுடைய ரிசோர்சஸ் எங்ககிட்ட வந்து இருக்குது. அதை நாங்க வந்து உணர்ந்து திராணிக்கு மிஞ்சியும் நாங்கள் கொடுக்கிறோம். சரிங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்கிறது 10 ரிங்கேட்டும் அது கடவுளுடையது தான். மீதி இருக்கிறது 10 யாருடையது? கடவுளுடையது தான். சோ அதனால பாருங்க, தாவீது 1 29 அதிகாரத்துல 14 வசனத்துல அவர் வந்து சொல்லுகிறார். வாசிக்கிறத 1 29 14. First Chronicles 29:14. வாசிங்க. சரிங்களா? எல்லாம் உம்மால் உண்டானது. நமக்கு தெரியும் இது வந்து தாவீது, சாலமோன் பிறகு ஆலயத்தை வந்து கட்டுறாரு. தாவீது என்ன செய்யறாருன்னா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா தேவைகளையும் அவர் வந்து சந்திக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் பிறகு ஆலயம் வந்து கட்டப்படுகிறது. இங்க வந்து ஜெபம் வந்து ஏறெடுக்கப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எல்லாம் உம்மால் உண்டானது அப்படின்னா. சரிங்களா? அதாவது நாங்கள் இப்ப சேகரித்தது எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன பார்க்கணும்னா இங்க எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் யாருடையது? தேவனுடையது. சரியா? என் மனைவி யாருடையது? தேவனுடையது. என் பிள்ளைகள் யாருடையது? தேவனுடையது. என்னுடைய ஆடுகள் யாருடையது? என்கிட்ட இருக்கிற கார் யாருடையது? என்கிட்ட இருக்கிற மோட்டார் பைக் யாருடையது? என் வீட்டில் இருக்கிற ஐஸ் பெட்டி யாருடையது? அப்ப இன்னைக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுறோம்ல, இது நான் வாங்குறேன், இது என்னுடையது, இது உங்களுடையது. சரியா? தேவன் கொடுத்தான். பழகுவோம் இனிமேல். ரூபன், மீரா யாருடையது? உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப பிரியமானவர்களே, திராணிக்கு மிஞ்சியும் கொடுப்பது நம்முடைய எடுத்து கொடுக்கல. யாருடைய எடுத்து கொடுக்கிறோம்? தேவனுடையத கொடுக்கிறத, தேவனுடையதை நம்ம வந்து எடுத்து கொடுக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, இந்த வாலண்டரி, அதாவது தன்னார்வ உள்ளத்தோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது there shouldn't be any force. அங்க வந்து ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு திருச்சபையில வந்து நீங்க கொடுங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அந்த வாலண்டரி ஹார்ட் வந்து அது தானா வரணும். தேவனுடைய கிருபையை நினைக்கிறவன் தானாக அவன் வந்து கொடுக்கிறவனாக அவன் வந்து காணப்படுவான். பிரியமானவர்களே, பில்லி கிரஹாம் உங்களுக்கு வந்து தெரியுமே, கிரேட் இவாஞ்சலிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறார், ஒன்று பெறுவதற்கும் மற்றொன்று கொடுப்பதற்கும். சரிங்களா? எத்தனை கரம்? ஒன்று எதுக்கு?
தைரியமா சொல்லுங்க, நான் ஏச மாட்டேன். சொல்லுங்க. ஒன்று பெறுவதற்கு, மற்றொன்று கொடுப்பதற்கு. இப்ப நீங்க ஞானமா கேட்பீங்க, பாஸ்டர் எந்த கை வாங்கணும் எந்த கை கொடுக்கணும்? ஓகேயா? சரி, எது வாங்குறீங்க எது கொடுக்கணும் முக்கியம் இல்லை. ஒன்று வாங்கணும், இன்னொன்று கொடுக்கணும். நம்மள பல பேருக்குள்ள பழக்கம் என்ன? 2 கரமும் வாங்கி தான் பழக்கம். சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில இல்லை நம்ம சொல்றோம் ஆணி அடிச்சார் அப்படின்ல, ஆணி அடிச்சாங்க. அவருடைய கை எப்பயாவது குறுகி இருக்காங்க இல்ல? கல்வாரி சிலுவையில தொங்குகிற வரைக்கும் பிரியமானவர்களே, கரம் விரித்தவராய் இல்ல, கரம் விரித்தவராய், உனக்கு என்னப்பா வேணும்? எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துட்டேன், என் ஜீவனையே நான் வந்து உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு அநேக நம்மள கரம் விரித்தவர்களாய் நாம் இல்லாம கரம் குறுகினவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு கரம் பெறுகிறது, இன்னொரு கரம் கொடுக்க நாம் வந்து பழகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த கரத்திலிருந்து 100 பெற்றுச்சு அப்படின்னு, 100 பெற்றதாய் இருந்தால் இந்த கரம் எவ்வளவு கொடுக்கணும்? பரவாயில்ல, நீங்க வீட்டில் போய் கணக்கு பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. சோ கொடுக்கின்றவர்களாக அந்த தாராள மனசு வந்து நமக்குள்ள வரும். அப்ப பாருங்க, இங்க இருந்து வாங்குது, இங்க வந்து கொடுக்கிறது அப்படின்னாக்கா நடுவுல என்ன இருக்குதுங்க? இந்த கரத்துக்கும் இந்த கரத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? உள்ளம் இருக்குது. சோ இங்கதான் டிசைட் பண்ணுது. இங்க வாங்கிட்டு இங்க கொடுக்கறதுல அப்படி இல்லை, இங்க வாங்குறது இங்க டிசைட் பண்ணுது. இங்கதான் அந்த ஆயில் ஃபேக்டரி இருக்குது. ஆயில் ஃபேக்டரியில ஃபேக்டரி இருக்குது, முடிவு பண்ற ஃபேக்டரி. சரியா? இங்க சரியா முடிவு பண்ணிச்சுன்னா இங்க வந்து சரியா அது வந்து கொடுக்கும். அப்போ பிரியமானவர்களே, அதனாலதான் பாருங்க, அப்போ அங்கே பவுல் வந்து சொல்றாரு, நீங்க கொடுக்கும் போது பழைய ஏற்பாட்டையும் நம்ம வந்து பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அவனவன் 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதான் சொன்ன பாத்தீங்களா? நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரியா? விசனமாயும் கட்டாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடி. ஓகே, அதுதான் இந்த வில்லிங்னஸ், அதுதான் இந்த வில்லிங் ஹார்ட். நான் எவ்வளவு கொடுக்க போகிறேன் என்பதை அங்க உள்ளம் வந்து தீர்மானிக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Deuteronomy 15:10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. எவனுக்கு? சரியா? அதாவது இந்த ஏழை எளியவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. தொடர்ந்து அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாம். இந்த மூஞ்சுக்கெல்லாம் கொடுக்கணுமா? இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, கேட்குற வேலை தான், கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சர்ச்சில் பாரு, இந்த தேவை முடிஞ்சோன்னா இப்போ அடுத்த தேவை கேட்குறாங்க, அது கேட்குறாங்க. சரிங்களா? அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப பிரியமானவர்கள், நம்முடைய கொடுத்ததலை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? விசனமாயும் கட்டாயமாயும் அல்ல. சரியா? நீ கொடுக்கும் போது சரி போது நம்ம கிட்ட இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கு. எங்கேயாவது ஒரு சொட்டு விசனம் உள்ளுக்கு வந்து இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. ஓகேவா?
ஸோ அப்போ இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்குறோம் அந்த வாலண்டரி ஹார்ட், அந்த தன்னார்வ உள்ளத்தோடு நம்ம வந்து கொடுக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார், மகிமைப்படுகிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம் தொடருகின்ற இருதயத்தோடு அல்லது விடாமுயற்சி உள்ள உள்ளத்தோடு, give with persistent heart அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். imploring us with much urgency அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, இங்க இந்த மசதோனியா சபை வந்து தங்களுடைய வறுமையில அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தங்களுக்குள்ளாக வந்து கொடுக்கல. குறிப்பாக வந்து பார்க்கணும், இந்த எருசலேம்ல ரோம ஆட்சியில கஷ்டப்படுகிற சபைகள், சபையார் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே தங்களுடைய உள்ளத்துல அந்த ஏவுதல் வந்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மக்கதோனியா சபையார் வந்து இன்னொரு சபையார் வந்து கஷ்டப்படும் பொழுது அந்த அந்த தேவைகளை அவங்க வந்து நினைத்து பார்க்கிறாங்க. அப்போஸ்தலர் 11:29 வாசிக்கிறோம். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? தேவை இருக்கும்போது உடனடியாக தங்களுடைய உள்ளத்துல சரி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து தீர்மானம் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, ஒரு சம்பவம் மட்டுமல்ல, அநேக இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். தேவைகள் இருக்கும்போது இந்த மக்கதோனியா சபை வந்து அவங்க கொடுக்கிறவர்களாக மாறினார்கள். Christian who loves his church or brethren will never hesitate to give alms. அதாவது ஒரு கிறிஸ்தவன் வந்து தன்னுடைய சபையையும் தன்னுடைய சபையாரையும் நேசிக்கும் பொழுது கொடுப்பதற்கு எந்த ஒரு ஐயமும் பட மாட்டான். சரிங்களா? அவன் கேள்வி கேட்க மாட்டான், சந்தேகம் பட மாட்டான். தாராளமாக அவன் தன்னார்வ உள்ளத்தோடு வாலண்டரி ஹார்ட்டோட வந்து அவன் வந்து கொடுப்பான். அப்ப என்ன பார்க்கணும்னா பிரியமான, தொடர்ச்சியா அவன் வந்து கொடுப்பான். இந்த தொடர்ச்சியாக கொடுப்பதிலே அப்ப வந்து அந்த தேவை இருக்கும்போது அவன் வந்து கொடுக்கிறான். சரியா? இன்னைக்கு கொடுத்தல் வந்து எப்படி இன்னைக்கு திருச்சபையில வந்து காணப்படுகிறதுன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் மூட். மூட் தெரியுமா? மூட்னா என்னன்னு? ஓகே, மூட் பொறுத்து இருக்கு. பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நம்முடைய கடவுள் வந்து மூட்டை பொறுத்து செயல்பட்டாருன்னா நம்முடைய கதி என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல, கடவுள் கிட்ட தான் மூட் இருக்கா? கடவுள் கிட்ட மூட் இல்லைங்க. ஆகையினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கும் போது மூட்டு சரியில்லைன்னா என் மனைவி கிட்ட நான் எப்படி நடந்துக்குவேன், என் பிள்ளைங்கள்ட்ட எப்படி நான் நடந்துக்குவேன்? இல்லை, இன்னைக்கு 4 பேர் ரோட்ல நான் பார்க்கும்போது கொஞ்சம் காடி இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூட்டு சரியில்லைன்னா காலையில. கடவுளுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களும் நானும் அவ்வளோ முடிஞ்சது. நம்முடைய தேவன் அப்படி இல்லைங்க. அவர்கிட்ட அந்த மூட் என்ற அந்த இதே இல்லை. அப்போ இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நம்ம வந்து சில நேரத்தில் இந்த மூட் அடிப்படையில நம்ம வந்து கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். சரியா? பாஸ்டரோடு எனக்கு ஒரு வாக்குவாதம்னா தசம பாகம் கட்டு. சரியா? சர்ச்சில் சகோதரர் யாராவது என்னை பிடிச்சி ஏசிட்டானா 4 வாரத்துக்கு காணிக்கல. கடவுள் வந்து அப்படி கிடையாதுங்க. ஒரு உதாரணம் சொல்லி நான் இறுதி பாயிண்ட் நான் போறேன். பாருங்க, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய வாழ்விற்கு, நம்மளுடைய லைஃப்க்கு நமக்கு 100% ஆக்சிஜன் தேவை. சரியா சொல்றேன்னா, we need 100% ஆக்சிஜன்ல. ஸோ அந்த ஆக்சிஜன் எப்படி அந்த என்ன மெஷர்மெண்ட்ல எடுக்கிறாங்க எனக்கு தெரியல. பிஎஸ்ஐயா என்னன்னு தெரியல. இது வேற எதுவும் தெரியுமா உனக்கு? எஸ்பியா?
சரி, என்னமோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த ஆக்சிஜன்ல ஆண்டவர் 0.0005 குறைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். மூட்டு சரியில்லை அவருக்கு. குறைச்சிட்டாருன்னா என்னங்க ஆகும்? நீங்க இருக்கிற மாதிரி இருக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். சரியா? எத்தனை முறை கடவுளுக்கு விரோதமா நம்ம வந்து பாவம் செய்யறோம், எத்தனை முறை அவருக்கு பிரியம் இல்லாம நடந்திருக்கோம், எத்தனை முறை அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி இருக்கிறோம், எத்தனை முறை தேவ தூஷணம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து மூட்டா இருந்துச்சு, அவருக்கு இருந்துச்சுனாக்கா பண்ணிட்ட நீங்க பாரு என்ன பண்ற பாரு, உனக்கு 0.0005 குறைச்சிட நீ அப்படின்னு செஞ்சாச்சு முடிஞ்சுதுங்க. நீங்களா சரியா? God never do that. So இன்னைக்கு நம்மளோட கொடுத்தல் வந்து மூட்டை பொறுத்து இருக்க கூடாது. அதுதான் அந்த persistent heart. தொடர்ச்சியா நான் தீர்மானிச்சது இவ்வளவுதான், நீ என்ன வந்தாலும் சரி இவ்வளவுதான். கடந்த 3 வருஷமா 4 வருஷமா எனக்கு தெரியல, என்னுடைய சம்பளம் வந்து என்னோட சம்பளம் இது 3-4 years பேக் நினைக்கிறேன். குறைவான அந்த சம்பளத்தில் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏற்றி கொடுக்கும்போது நான் வாரத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஆண்டவரே நான் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன், பொருத்தனை பண்ணேன். அப்போ அந்த கடைசி வாரம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 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 ஒரு தொகை என் கையில வந்து இருந்துச்சுன்னா எனக்கு உதவியா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடந்த 3-4 years இன்னைக்கு கூட காலையில் எனக்கு போராட்டம் எனக்கு. ஏன்னா என்கிட்ட நிறைய இல்லை, எனக்கு கேம்ப் வேற போகணும். ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ணேன், காணிக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. நாளைக்கு என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியாது, பட் ஐ கிவ். அந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து கொடுத்தேன். பிரியமான that is persistent heart. மூட்டை பொறுத்து நம்ம வந்து கொடுக்க கூடாது. We give as God gave us. இறுதியாக தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். Give with self-giving heart. 5ஆம் வசனத்தில், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அடிப்படை என்னன்னா, தங்களையே அவர்கள் வந்து கொடுத்தார்கள். முதலாவது தங்களையே வந்து அவர்கள் வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் என்ன, நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய நம்ம வந்து the human being consists of 3 elements. சரிங்களா? 3 பாகங்கள் இருக்குது. என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகே, தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது சரீரத்தை மட்டுமல்ல, ஆவி ஆத்மாவையும் முழுமையாக அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப அதுல என்ன பார்க்கிறோம்னா, தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கான விளைவுகளை அவர்கள் வந்து சந்திக்கணும். சந்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு ஏதுவாக நடக்காமல் போகலாம், நமக்கு இழப்புகள் உண்டாகலாம். அப்ப அவைகள் எல்லாம் நம்ம வந்து சந்திக்க நம்ம வந்து ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்? எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்கா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். சரிங்களா? நாளைய குறித்து நீ வந்து கவலைப்படாத. சரியா? காட்டு புஷ்பத்தை நீ வந்து பாரு, பறவைகளை பாரு,
இவைகள் எல்லாத்தையும் நான் வந்து பராமரிக்கிறேன், நான் வந்து போஷிக்கிறேன் என்றால் நீ வந்து விசேஷமா படைக்கப்பட்டிருக்கிற உன்னை நான் வந்து பராமரிக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நம்மளை நாமளே நம்ம வந்து கொடுக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக கடவுளுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய கொடுத்தலை அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நம்ம வந்து கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்கதோனியா விசுவாசிகளை பார்க்கிறோம். பின்பு தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் பாருங்க, the true mark of discipleship. அதாவது ஒரு சீடன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முழுமையாக ஒப்பு கொடுப்பது தான் அது அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு நாம் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்க தேவன் வந்து நம்மளை அழைக்கல, நாம் வந்து சீடர்களாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சீடன் வந்து என்ன செய்யணும்? தன்னையே ஒப்பு கொடுக்கணும், முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அவனோட சரீரம் மட்டும் அங்க இருக்க முடியாது, அவன் ஆவி, ஆத்மா முழுமையாக அவன் தன்னை வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்று என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரிய பிரியமானவர்களே, நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை போல மாறும். அதுதான் தேவன் நம்மை அழைத்த நோக்கம். ரோமர் 8:29 அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆகும்படிக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக தான் தேவன் நம்மை வந்து தெரிந்து கொண்டார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வந்து மாறும்போது தான் அவருடைய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளாக வருகிறது, நாம் அவரை போல மாறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிகமாய் பெற்றுக்கொண்டாரா, அதிகமாய் கொடுத்தாரா? அவர் அதிகமாய் கொடுத்தார். சரியா? ராங். அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். அப்ப அவரை போல நாம் மறுரூபமாகும் போது நாம் எப்படி மாறுகிறோம்? நாமும் கொடுக்கிறவர்களாக மாறும். நாம் கிறிஸ்துவை போல மாறாவிட்டால் நாம் எப்படி கொடுப்போம்? நாம் அள்ளி கொடுப்போமா, கிள்ளி கொடுப்போமா? கிள்ளி கொடுப்போம். அளவில்லாமல் கொடுப்போமா, அளந்து கொடுப்போமா? சரிங்களா? இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், சரிங்களா, சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான் என்பதை 1 யோவான் 4:20-21 வாசிக்கிறோம். அதுதான் அந்த உண்மையான அன்பு. நம்ம வந்து பார்க்கணும். கடவுள்கிட்ட நான் வந்து அன்பு காட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்க கடவுளுக்கு எப்படிங்க நம்ம வந்து கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நீங்க பாருங்க, நீங்க அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது காலையில சாப்பிடும்போது தட்டான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இஞ்சி ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நான் அப்படிதான் பார்த்துருக்கணும். யாரும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட மாட்டீங்களோ? காலையில சொல்றேன், காலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் எழுந்து ஓடுவாங்க எல்லாம். சரியா? எல்லாம் பேக்கெட்டோட எல்லாம் ஓடுவாங்க. திடீர்னு நிறைய ஆர்டர் எல்லாம் எடுப்பாங்க. இத்தனை புக்ஸ் பண்ணுங்க, அத்தனை புக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் வெளியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புடிஸ்ட் மாங்க் வந்து நிற்பாங்க. அவங்க வந்து நிற்பாங்க. ஸோ அவங்க பின்னால் கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய வேன் வந்து நிற்கும். இப்போ என்ன செய்வாங்க? அவங்க கடையில் உள்ளவங்க சாப்பிட்ருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் பும்போஸ் பண்ணி என்ன செய்வாங்க? அந்த மான்கிட்ட போய் கொடுப்பாங்க. சரியா? அவர் என்ன செய்வார்?
அந்த வேனில் வந்து எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் சேர்த்து அப்புறம் கொண்டு போய் ஆசிரமத்தில் கொடுப்பாங்க. நம்ம புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்களா? சில நேரத்தில் எனக்கு கூட அந்த மாதிரி யோசனை வரும், நம்ம போய் நிற்கலாமா அப்படின்னு. சரி, ஓகே. இனிமேல் காலையில் போய் பசியா இதெல்லாம் பாருங்க. நீங்கள் என்னங்க நீங்களாம் போய் பாருங்க. இதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் அவசியம் நம்முடைய வாழ்க்கைக்கு. சரிங்களா? ஸோ அவன் என்னன்னா, கடவுளுக்கு நான் வந்து புண்ணியம் செய்யறேன். கடவுளுக்கு புண்ணியம் செய்யறதுன்னா எப்படி செய்யறதுங்க? சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். சகோதரனுக்கு தான் உன்னுடைய உதவியை நீ வந்து செய்ய முடியும். நான் கடவுளுக்கு அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சகோதரனுக்கு நீ உதவி செய்யலைன்னா என்ன? அது பிரயோஜனம் இல்லை. அது கடவுள் அதையெல்லாம் சொல்றாருல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளை நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு இந்த சகோதரனுக்கு நம்ம வந்து உதவி செய்ய நமக்கு ஏதுவாக. பிரியமானவர்களே, நம்ம வந்து பார்க்கிறோம், கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையில கொடுத்தல் என்பது ஒரு பகுதி. இன்றைக்கு நாம் மனதார நம்ம வந்து கொடுக்கிறோமா, அல்லது தாராளமா நம்ம வந்து கொடுக்கிறோமா? தன்னார்வ இருதயத்தோடு வாலண்டரி ஹார்ட் கொடுக்கிறோமா? ஒரு விடாமுயற்சியோடு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் எனக்கு வந்து இருந்தா நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறேன். உனக்கு இல்லாத போது, குறைவுபட்டு இருக்கும் போது அது கொடுக்க நீ பிரயாசப்படணும். சரிங்களா? உலகத்திலே பாவத்தை மன்னிக்க கர்த்தரா தேவன் அதை பார்க்கும் பொழுது அதை சிந்திக்கல, யோசிக்கல, நம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு சபையில தேவை இருக்கும்போது, ஊழியக்காரர்களுக்கு தேவை இருக்கும்போது நம்ம கொடுத்து, சகோதரனுக்கு தேவை இருக்கும்போது நம்ம கொடுத்து பழகுவதில் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கலாம். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். பிரியமான ஒரே ஒரு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் வந்து செய்யறது, கொடுக்குற விஷயம். சொல்லி முடிக்கிறேன். கடந்த 5 வருஷம் 5 years ஓகே, ஒரு குடும்பத்துக்கு கணவர் வந்து இறந்துட்டாரு தூர தேசத்தில். ஸோ அந்த மனைவி 3 பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள், 5 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த பெரிய பிள்ளை இப்போ காலேஜுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு குடும்பத்துக்கு கடந்த 5 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை நான் வந்து கொடுத்துட்டு வரேன். நெவர் ஃபீல். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சில நேரத்தில் அந்த கொடுக்குற தொகை வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அடுத்த மாதத்தோட நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு அந்த பணம் எனக்கு வந்து தேவையாக இருக்குது. ஆனால் ஆண்டவரே நான் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருஷமாக ஒவ்வொரு மாதமும் அது வந்து நான் வந்து கொடுத்து கொண்டு வரேன். இப்போ இடையில நினைக்கிற ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இன்னொரு குடும்பத்துக்கு ஓகே ஒவ்வொரு மாதமும் ஒரு பொருளாதார தேவையை சந்தித்து கொண்டு வரேன். அஃப்கோர்ஸ் அப்போ 2 சேர்த்திங்கனாக்கா அது பெரிய காசு. ஸோ அந்த காசு எனக்கு வந்து இருந்துச்சுனாக்கா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனாலும் அதை இன்றைக்கு வரைக்கும் அது வந்து செய்ய கடவுள் வந்து உதவி செய்து வராது. குறைவில் இதை வந்து செய்ய கடவுள் வந்து எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். இதில் ஒரு ஆசீர்வாதம் நான் என்ன பார்க்குறேன்னா, பிரியமானவர்களே, மாதம் முடியும் போது நான் கொடுக்குற அந்த தொகை இருக்குல்ல, அந்த கொடுக்குற தொகை, அந்த தொகையை விட 2 இல்லைன்னா 3 மடங்கு மறாவது மாசத்துக்கு பேலன்ஸ். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 100 வெள்ளி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இப்போ மே வந்து இன்னையோட முடியுதுன்னு வச்சுங்களேன். இன்னையோட முடிய 31st. ஓகே, இப்போ இந்த மாதம் நான் கொடுத்துட்டேன், 100 வெள்ளி கொடுத்துட்டேன்.
அப்போ நாளைக்கு வந்து நான் புது மாசத்துல வந்து நுழையும் போது என் கையில 200 இல்லைன்னா 300 வெள்ளி இருக்கும். சரியா? ஸோ அப்படியாக தேவன் கடந்த 5 வருஷமா நடத்தி கொண்டு வர்றாரு. ஸோ ஐ சேலஞ்ச் யூ, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஃப்கோர்ஸ் யாருக்கு உதவி செய்யணும்னா உங்களுக்கு வந்து தேவைன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன் யாருக்கு. ஓகே, ஒரு முறை நீங்க ஹெல்ப் பண்ணலாம், தாராளமா நீங்க வந்து செய்யலாம். சரியா? அப்படி செய்ய நீங்க ஒரு கமிட்மெண்ட் எடுங்க, இந்த கொடுத்து நம்ம வந்து பழகும், நம்ம காணிக்க மட்டும் தசமபாகம் மட்டுமல்ல, இந்த ரீதியாவது நமக்கு உதவ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளை உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாக எங்கள் இதயத்தை கர்த்தாவே ஏவும் இந்த கொடுத்ததிலே நாங்கள் இன்னும் பெருக ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, அடியனுக்கு அளித்த அந்த கிருபைக்காக நன்றி. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளும் இந்த கிருபையில பெருக ஆண்டவர் தாமே உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடல். இறுதி பாடலுக்கு நாம் வருவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை நம் சபையின் போதகர் எடுத்தார்கள். Thank
ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள்.